ஸோ வரிசையாக வந்து இப்போ எல்லா தேக்ஸாகவும் வந்து தம்முக்கு போயிடுச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபரேஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங், ஏர்லி மார்னிங்னே சொல்லலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி தான் ஆகுது, 6 o'clock. என்னை சுற்றி உள்ள லொக்கேஷனை பாருங்கள், அப்படியே பசுமையாக இருக்குது. நம்ம வந்து தென்றல் தழுவும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள இளஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் மாமா வீட்டில் கல்யாணம். ஸோ கல்யாணத்துக்கு உண்டான சமையல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சூப்பரான சமையல் நடக்க போகுது. ஸோ விலாகை கண்டினியூஸாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே டேரெக்டாக வந்து சமையலுக்குள்ளே போயிடலாம். ஸோ மாஸ்டர் தான் வந்து சமைக்க போகிறாங்க. ஸோ எத்தனை கிலோ சமைக்க போகிறீங்க? 150 கிலோ. 150 கிலோ மட்டன் பிரியாணி சூப்பராக சமைக்க போகிறாங்க. ஸோ எல்லா வேலையும் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிரியாணி சூப்பராக பண்ணிடலாமா? சூப்பராக பண்ணிடுவாங்க. ஸோ பிரியாணி பண்ணக்கூடிய எல்லா ஐட்டங்களும் ரெடியாக மாஸ்டர் எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், கர்டு பாக்கெட்டு, ஸோ தயிர் பாக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்து மேலே பாருங்கள் தேவையான கல் உப்பு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு மஞ்சள், அடுத்து வந்து வாளிலையுமே திருப்பி இஞ்சி பூண்டு மிளகாத்தூள். அதாவது ஸோ பிரியாணிக்கு தேவையான மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் மட்டனுங்க. உங்களுக்கு வந்து அந்த தேக்ஸால ரத்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மட்டன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மாஸ்டர் வந்து இன்றைக்கி ஒரு 6 தேக்ஸா பண்ண போகிறாங்க. ஸோ 6 தேக்ஸாக்கு ஏற்ற மாதிரி 6 இதாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி மசாலாலாம் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், கறி எல்லாம் வாஷ் பண்ணி சூப்பராக இருக்குங்க. அப்படியே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இங்கே வாங்க, இது பிரியாணிக்குன்னே பீஸ் போட்ட கறிங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளே வந்து ஆடை வந்து இங்கேயே நம்ம வந்து அறுத்து மட்டனை ரெடி பண்ணது, வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பிரியாணிக்கு தேவையான, அதாவது பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமே ரெடி ஆகிட்டுங்க. அடுப்பு கூட எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஒன்று ஒன்றா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். மாஸ்டர், இன்றைக்கி வந்து நம்ம என்ன அரிசி? யூனிட் அரிசிண்ணே, 150 கிலோ. ஸோ இந்தியா கேட் யூனிட், இது வந்து இந்தியா கேட்டு தானே? ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு, இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸு. ஸோ அரிசி எல்லாம் மாஸ்டர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அரிசி எப்படி இருக்கு பாய்? பழைய அரிசினா நல்லா இருக்குது, சூப்பராக நல்லா இருக்கா? பாருங்கள், அரிசி அப்படியே சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லா தேக்ஸாலையும் ஆனியன் போட்டாச்சு, அப்புறம் மசாலா தேவையான பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து நெய் ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வதக்கிறது எல்லாமே நெய்யில் தான். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வந்து அடுப்பை பற்ற வச்சோன்னா இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கணும். ஸோ அதுக்கு வந்து மாஸ்டர் வந்து நெய் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நெய் ஊற்றுமதே நல்ல மனம். இன்னும் வந்து அடுப்பை பற்ற வச்சு அது உருகுமது ஒரு மனம் வரும் பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து. ஸோ அதுக்கு தாங்க நாங்கள் வந்து ரொம்ப வெயிட்டிங். ஸோ நெய் ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்த விஷயம் வந்து எண்ணெய்ங்க. ரீஃபைண்ட் ஆயில்டு, கோல்டு வின்னர் ரீஃபைண்ட் ஆயில். இது எத்தனை லிட்டர் ஊற்றுவீங்க ஒரு தேக்ஸாக்கு? 3 லிட்ரு. ஸோ அதாவது இப்போ இது வந்து ஒரு தேக்ஸாக்கு 25 கிலோ பிரியாணி. அதுக்கு வந்து 3 லிட்டரு ரீஃபைண்ட் ஆயில், 2 லிட்டர் நெய்ங்க. ஸோ வேலை வந்து பயங்கர பரபரப்பாக போகுது. நீங்கள் பாருங்கள், வரிசையாக எல்லா தேக்ஸாக்கும் ஈக்குவல் ரேஷியோவில் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சைடு வந்து கறி கழுவி ரெடியாக இருக்குது. அடுத்து மசாலா, கர்டு, செம ஸ்பீடாக வேலை போயிட்டுருக்குங்க. ஒரு 2 கோடு தான், 2 கோடில் வந்து ஃபுல் தக்காளியுமே பீஸாகிடுது. ஸோ இது தாங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய தக்காளி. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல நாட்டு தக்காளி எவ்வளோ ஸ்பீடாக பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். அவங்க பாருங்கள், ஒரு செகண்டில் வந்து ஒரு தக்காளி எப்படி காலியாகுது பாருங்கள். எவ்வளோ கிலோ தக்காளி ஒரு நாளைக்கு ஃபாஸ்ட்டாக வெட்டிடலாம்? 60 கிலோ வேலையை பொறுத்து 100 கிலோனாலும் வெட்டிடுவீங்க. அவங்க பாருங்கள், 100 கிலோ இல்லை 200 கிலோ கூட வெட்டிடுவாங்க போல். ஸோ இன்றைக்கி சமையல் வந்து கரெக்டாக வந்து ஒரு 150 கிலோ மட்டன் பிரியாணி. 150 கிலோ அதை வந்து மாஸ்டர் வந்து 25 பிரிச்சுருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு 6 தேக்ஸா தெரியும். அதே நேரத்தில் பேரலாக சைடில் பாருங்கள் 6 அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து அடுப்பில் ஏற்றிடுவாங்க.
ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு கல்லுப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் இது எல்லாம் போட்டு இப்போ பாருங்கள் அதே போட்டு பிரட்டி எடுக்கிறாங்க. பாருங்க அந்த வெங்காயம்லாம் அப்படியே ஒன்று போல மிக்ஸ் ஆகி அந்த அடுப்போட சூட்டுக்கு அப்படியே வதங்கி வருது பாருங்க. நெக்ஸ்ட்டு தாங்க மெயின் ஐட்டம் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல், அதாவது மிளகாப்பொடி பாருங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தேக்ஸாக்கு என்ன அளவு வேணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள். ஸோ பிரியாணியோட பேஸ் அதாவது மசாலா சூப்பராக தயாராகிட்டு இருக்குங்க. அடுத்த ஐட்டம் போட்டாச்சுங்க தயிர். ஸோ ஆல்ரெடி இந்த மசாலாவோடு சேர்ந்து ஸோ இந்த பிரியாணிக்கு மெயின் அந்த ஒரு லைட் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தயிர் பாருங்கள். ஸோ நல்லா வந்து பீஸாக நறுக்கி வச்சா தக்காளி பாருங்கள். மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நமக்கு பிரியாணி தேவையான எல்லாமே போட்டாச்சு, கறி அரிசியை தவிர்த்து. ஸோ சொல்லப்போனால் இதுதாங்க பிரியாணிக்கு உண்டான மசாலா. கறி அரிசி மட்டும்தான் போடணும், அதை தவிர்த்து பிரியாணிக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே சேர்ந்துருச்சு. ஸோ அந்த டெக்ஸ்சரை பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே இப்போ பார்க்கும்போதே ஒரு பிரியாணிக்கு உண்டான ஒரு டெக்ஸ்சர் சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். வந்து நமக்கு வெங்காயம் எப்படி வதங்கி வந்துட்டோ அதே மாதிரி தக்காளி எவ்வளோ நேரத்தில் வதங்கணும்னா தக்காளி எவ்வளோ நேரத்தில் வதங்கிடும்? அரை மணி நேரம், அதாவது ஒரு 20 நிமிஷம் டு 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸில் இந்த தக்காளி வதங்கிருப்பாங்க. இங்கே பக்கத்தில் தாக்ஸால பாருங்க, எடுத்து வெங்காயம் சூப்பராக வதங்கிருக்காங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த நெய் மணத்தோட சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ அடுத்த முக்கியமான ஐட்டம் கறிங்க. கறி பாருங்க, மட்டன் கறி. அப்போ பாருங்க அந்த மசாலாவோட சேர்ந்து அப்படியே ஒன்று போல பரட்டி எடுப்பாங்க பாருங்க. கொத்தமல்லி, புதினா. ஸோ தக்காளி, பச்சை மிளகாய், அடுத்து பிரியாணிக்கு போட்டால் எல்லா மசாலாவும் சேர்ந்து இப்போ கறியோட ஒன்று போல் வரவு இருக்குங்க. ஸோ அடுப்பு வந்து செம கனலில் இருக்குது இப்போ. ஸோ அடுத்தடுத்து இப்போ எல்லா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தேக்ஸாலையும் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து எல்லா ஐட்டங்களுமே போட ஆரம்பிச்சிடுவாங்க. வரிசையாக எல்லா தேக்ஸாலையும் அட் அ டைம் வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸ்வீட் என்னது இன்னைக்கு? இன்னைக்கு வந்து பைனாப்பிள் ஜாம். ஸோ பைனாப்பிள் ஜாமு. ஆஹா, பார்க்கும் கொஞ்சமாக எடுங்க, அப்படியே பார்ப்போம். அப்படியே இருக்கணும். அங்கே பாருங்கள் பைனாப்பிள் ஜாம். அந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க பைனாப்பிள் அரைச்சி வேறு என்னெல்லாம் சேர்த்துருக்கு இதில்? பேரிச்சம்பழம். அப்படியே இந்த ஜாமை பார்க்கும்போதே அப்படியே நாக்கெலாம் தித்திக்குது. டேஸ்ட் பார்த்துலாமா இப்போ? அப்படியே எடுத்து பார்க்கட்டா? ஸோ பைனாப்பிள் ஜாம் அப்படியே நல்லா வெதுன்னு அப்படியே ஒரு சூடோடு இருக்குங்க. நல்லா சூப்பர் இனிப்பு. மெயினாக பாருங்கள் இந்த பைனாப்பிள்லாம் நல்லா குறன்ட்டு சூப்பராக அரைச்சிருக்காங்க. அதில் இந்த நட்ஸு எல்லாம் போட்டு மெயின் வந்து டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க.
பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு அல்டிமேட் காம்பினேஷனுங்க. நல்லா வந்து ஒரு திக்கான கட்டா, அது கட்டானா வந்து இது கத்தரிக்காயில் பண்ணுறது. கத்தரிக்காய் முழுக்க கத்தரிக்காய்னா வெள்ளை கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த எண்ணெய் மிதக்க அந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரியாணிக்கு ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடுவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஜாம் ரெடி ஆகிட்டு, கட்டா ரெடி ஆகிட்டு, அடுத்து வந்து பிரியாணி தாங்க ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ பிரியாணி ஒன்ஸ் ரெடி ஆகும்போது தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா தேக்ஸாலையுமே வந்து மசாலா கறி எல்லாமே போட்டாச்சு. இப்போ அந்த தக்காளியோடு சேர்ந்து கறி வெந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆகுமாங்க. அதுக்கப்புறம் தான் அரிசி வந்து சூப்பராக தம். இது வந்து பாஸ்மதியில் தம் பிரியாணி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சமையல் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போயிட்டுருக்கு. இப்போலாம் வந்து அவங்க பேசுகிறது கூட ரெடி இல்லை, அந்த அளவுக்கு வேலை பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் எல்லாமே போட்டதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் வந்து ஒரு பிரியாணிக்கு உண்டான கிரேவி தரமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அடுத்து வந்து அரிசி போட்டுருவாங்கங்க. அரிசி போட்டு அப்படியே தம்மில் போட்டுற வேண்டியதாங்க. ஸோ எல்லா தக்ஸும் ஒன்று போல் ஒரே பக்கத்தில் இருக்குங்க. அங்கே பாருங்கள். ஸோ பிரியாணியோட மனம் வந்து ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிட்டுங்க. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து அந்த பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் வந்து நம்மளோட கறி, அந்த நம்ம போட்ட வெங்காயம்லாம் எங்கே போச்சுனே தெரிலங்க. தக்காளி மட்டும் 1 2 இப்போ பார்க்க முடியுது. ஸோ மொத்தமாக வந்து ஒரு பிரியாணிக்கு உண்டான கிரேவி வந்து செமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். சார் அடுத்து அரிசி போட்டலாமா? அப்படியே. ஸோ நல்லா ஊற வச்ச இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸுங்க. இது நல்லா ஆல்ரெடி கழுவி தான் ஊற வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள். அரிசி நல்லா ஊறின பிறகு இப்போ பார்க்குறதுக்கே நல்ல நீளமாக இருக்குங்க. செம கொதிக்க வெந்நிங்க. ஸோ வெந்நியில் வந்து அங்கே பாருங்கள் அரிசி. ஸோ பிரியாணிக்கு போடக்கூடிய அரிசி வந்து இப்போ தட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா கொதிக்கிற வெந்நியில் போடுறாங்க. ஸோ பிரியாணி தம்முக்கு போடக்கூடிய அரிசி வந்து இப்போ வெந்நியில் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் எப்படி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். செம்ம சூடுங்க தண்ணி. அந்த தண்ணியில் நம்ம களைஞ்சி வச்ச அரிசி இவ்வளோ நேரம் நல்லா ஊர்ன அந்த பாஸ்மதி ரைஸை போட்டு எடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே அரிசியை லைட்டாக தூக்கி காட்டுங்கண்ணா. பாருங்கள் மாஸ்டர் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அந்த தண்ணியிலே பார்த்துக்கிறாங்க. பாருங்கள் அந்த சூட்டில் இப்போமே அரிசி வந்து நிறம் மாறிட்டு பாருங்கள். ஒரு சோறுக்கு உண்டான ஒரு பக்குவத்துக்கு மாற ஆரம்பிச்சிட்டு. மாஸ்டர் எவ்வளோ நிமிஷம் போடுவீங்க மாஸ்டர்? அவ்வளோதான், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தம்மு தான். அவ்வளோதாங்க, ஒரு 3 நிமிஷம் மேக்ஸிமம். அந்த சூடு தானே, தண்ணி சூடு, அதனால் டக்குன்னு எடுத்துருவாங்கங்க. போட்ட அரிசியை உடனே எடுத்துருவாங்க. அங்கே பாருங்கள், இங்கே வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க. நல்ல துண்டு போட்டு, நல்ல துணி போட்டு, நைஸான துணியில் அந்த தண்ணி எல்லாம் போய் இப்போ நமக்கு வந்து நல்லா வந்து அந்த பாதி வேக்காடில் உள்ள அரிசி கிடச்சிருங்க. ஸோ மாஸ்டர் வந்து இன்றைக்கி பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்பரான நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தம் பிரியாணிங்க. மட்டன் தம் பிரியாணிங்க. ஸோ நல்ல ஒரு வடி பிரியாணி ஸ்டைலில் இன்றைக்கி வந்து சூப்பராக. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தம்மு தாங்க. ஸோ அவங்க எடுத்து போடுறாங்களா, அது பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியுங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சூடோடு நிற்கிறது ஒரு பெரிய விஷயம். அடுத்து அதை கோரி எடுக்கணும். அந்த தண்ணியோடு சேர்ந்து அரிசி வருது பார்த்திங்களா, அதை கோரி எடுத்து அப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இங்கே பாருங்கள் அடுத்த ப்ராசஸ். உடனே இங்கே வந்து நிற்கிறதுக்கெலாம் டைமே கிடையாதுங்க. அங்கே எடுத்து போடுறாங்க, அடுத்து பாருங்கள் உடனே அரிசி போயிடுச்சு. ஸோ நம்மளுமே வந்து அவங்க பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. பாருங்க அரிசியை வந்து உள்ள போட்டாச்சுங்க. ஸோ ஏற்கனவே இந்த மட்டனோட சேர்ந்த அந்த கிரேவி, அதாவது பிரியாணிக்கு உண்டான அந்த சூப்பரான கிரேவி வந்து நல்லா வந்து கொதியுள்ள கிடக்குதுங்க. அது மேலே வந்து இந்த அரிசியை போட்டாச்சு பாருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அதை சூப்பராக லெவல் பண்ணுவாங்க.
இப்போ அந்த அரிசியை பாருங்கள் ஒன்று போல் அப்படியே அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் ஆகி ஆகாத அளவுக்கு அப்படியே போட்டு விட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தேக்ஸா இல்லைங்க 6 தேக்ஸாவுக்கும் வந்து அப்படியே வந்து அரிசி போட்டு 3 ஆல்ரெடி தம்மில் போட்டாச்சு. அடுத்த 3 ரெடி ஆகிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள் அரிசி போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக தம் தாங்க. ஸோ பாருங்கள் அரிசி சூப்பராக செட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் அப்படியே மாஸ்டர் வந்து நெய் அப்படியே தெளித்து விட்றாங்க பாருங்கள். இதுதான் கடைசி நெய். ஸோ தம் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே நெய் பாருங்கள் நல்லா தாராளமாக ஊற்றி போடுறாங்க பாருங்கள். ஸோ அந்த பிரியாணி மேலே அந்த நெய் வந்து எப்படி மிதக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே நல்ல ஒரு அரோமா. இந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கு தான் அதோட மனம் தெரியும். அந்த அளவுக்கு இந்த ஆவி பறக்கு பார்த்திங்களா, அதில் எல்லாமே அந்த பிரியாணிக்கு உண்டான மனம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ வரிசையாக வந்து இப்போ எல்லா தேக்ஸாவும் வந்து தம்முக்கு போயிடுச்சுங்க. அப்படியே அந்த கறியெல்லி மேலே வச்சு சீல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. அதுதான் கடைசி தேக்ஸாங்க. ஸோ பிரியாணி வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்க. எல்லா தேக்ஸாவும் தம்முக்கு போயிட்டு அங்கே பாருங்கள் அப்படியே கறியெல்லி சீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ ரெடி ஆகிட்டு வெட்டிங் வருவோம். ஸோ வெட்டிங் vlog வந்து செப்பரேட்டாக பார்ப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த பிரியாணி வந்து தம் உடச்சி நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டிடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இது பாருங்கள் வரிசையாக ரெடி ஆயிடுச்சுங்க. 1 2 இல்லைங்க 6 தேக்ஸாக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கொடு. ஸோ தம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்படியே உள்ளே பாருங்கள். வாவ், அந்த பிரியாணி ரைஸ் பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள். அப்படியே எலும்பி நிற்கி சூப்பராக நிற்கிதுங்க. ஆஹா, இதுதான் பிரியாணி. ஸோ இந்த பிரியாணிக்காண்டி தான் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மாஸ்டர் பாருங்கள் அந்த தம்மை வந்து எவ்வளோ பக்குவமாக உடச்சி எவ்வளோ அழகாக காட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். சூப்பர். அந்த டெக்ஸ்சர்லேருந்து பையா அப்படியே பீஸோட எடுங்க. பீஸை லைட்டாக காட்டுங்க. பீஸை வரலையா? சரி. பாருங்கள் அந்த மசாலா எப்படி ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். சூப்பர். மாஸ்டர் மட்டன் பீஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது. ஸோ மாஷால்லா பிரியாணி எல்லாம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே டேபிளுக்கு போவோம். அப்போ வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம வீட்டு கல்யாணம்னாலே மெயின் வந்து பிரியாணி தாங்க. பாருங்கள் பிரியாணி வந்து அப்படியே உதிர்ந்து பாருங்கள். இந்த தாக்ஸா இப்போ தான் உடச்சிருக்கேன்னா ஸோ இந்த டேஸ்டான பிரியாணியை இன்றைக்கி நமக்கு கொடுத்தது வந்து மாஸ்டர் தான். மாஸ்டர் பேர் வந்து அலி மாஸ்டர்னா? முகமது அலி மாஸ்டர். உங்கள் கேட்ரிங் பேர் என்னது? நஸ்ரின் பிரியாணி. ஸோ நஸ்ரின் பிரியாணி சென்னை தவிர்த்து வர எல்லா பக்கமும் பண்ணுறீங்க? எல்லா இடமும் இருக்குது. சென்னையில் எங்கே இருக்கீங்க? ராயபுரம். ஸோ சென்னையில் கல்யாணம் போக எல்லா ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ மாஸ்டர் பிரியாணி எப்படி பண்ணாங்கங்கிறதுலேருந்து நம்ம சூப்பராக பார்த்துருப்போம். சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே வந்து வீடியோ கண்டி சொல்லலாங்க. பிரியாணி வந்து அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு கிசுகிசுப்போ அதே டைம் ரொம்ப பயராக இருந்துச்சோ இல்லை ரொம்ப உரப்பாக இருந்துச்சு ஆயிலியாக இருந்துச்சு எதுவுமே இல்லை. உண்மையிலே சூப்பராக லெவல் கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மாஸ்டரோட நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்ரிங் சர்வீஸ் கல்யாணம் ஃபங்க்ஷன் வேறு என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு வேணுமோ எத்தனை பேருக்குனாலும் மாஸ்டர் சமைக்க ரெடி. ஸோ பிரியாணியில்
அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஏன்னா சைனீஸ் ஐட்டம்ஸும் நம்மளோட சைனீஸ் ஐட்டங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கள யூஸ் பண்ணிக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ, வெல்கம். தேங்க்யூ.